ஜீவாம சததம் சதம். இது அதர்வண வேதத்திலேருந்து எடுத்திருக்கிற ஒரு நல்லுரை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சூரிய பகவானை நம்ம வேண்டிக்கிறது. பகவானே, நாங்க எல்லாரும் 100 வயசு இருக்கணும்னு நீ அருள் புரியணும் அப்படிங்கிறது. ஏன்னா, அந்த காலத்துல எல்லாருமே 100 வயசு இருக்கிறதுங்கிறது ரொம்ப காமனா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம், கல்யாணம், இன்னும் வேற எதையான ஆண்டு நிறைவு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களில பெரியவாளெல்லாம் அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணச்சே, சதமானம் பவதி அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவா. 100 வயசுங்கிறது ரொம்ப காமனா இருந்தது. இப்போ இந்த காலத்துல தான் 100 வயசு பார்க்கறது ரொம்ப அபூர்வமா போயிடுத்து. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் இருந்தவாளுக்கு நல்ல ஹேபிட்ஸ் இருந்தது. இப்ப எல்லா ஹேபிட்ஸும் சேஞ்ச் ஆயிடுது. ரொம்ப லேட் நைட் எல்லாம் உட்காந்துக்கிறோம். டிவி பார்த்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் பார்க்குறோம். இன்னும் எத்தனையோ திங்ஸ் எல்லாம் மைண்டை போட்டுட்டே இருக்கோம். வேற ஏதாவது குட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம். அப்போல்லாம் எந்த இடத்துக்கு போனோம்னாலும் ஒரு மார்க்கெட்டோ கோவிலோ எதுக்கு போனோம்னா கூட நடந்தே எல்லாத்தையும் போய் பண்ணிட்டு வந்துடுவா. நிறைய ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ன்றதெல்லாம் ரொம்ப அனாயாசமா எல்லாரும் நடப்பா. பெருமாள் ப்ரேயர் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுக்கெல்லாம் டிவோட் பண்ணதுனால அவளுக்கு மைண்ட்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது. சிம்பிள் லிவிங், அதனால காம்ப்ளிகேஷனே இல்லாத லைஃப். இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு, மைண்டு ஸ்ட்ரெஸ் வச்சுக்காத, கொஞ்சம் நிறைய மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி தர வேண்டியிருக்கு. இதுதான் இந்த நல்லுரை.